எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வருமன் பேசுறேன். தைலாபுரம் அணியை தேடி தேடி உதைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள். குறிப்பா மானமுள்ள வன்னியர்கள் தைலாபுரம் அணியை எங்கெங்கெல்லாம் என்ன மாதிரியான வாய்களை விடுறாங்களோ அவங்கள நேரடியாக தற்பொழுது வீடு வரைக்குமே சென்று பல விமர்சனங்களை வச்சிருக்கிறவங்களுக்கு பல நல்ல பாடங்களை புகட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த சம்பவம் தான் நேத்திருந்து எனக்கு தொடர்ச்சியா எடுத்து அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சம்பவத்தை நாமளும் பார்த்து நாமெல்லாம் எல்லாருக்கும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பகுதியா கடந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். சிலருக்கு தம்சம் மட்டும் போட்டுட்டு வந்துட்டோம். இதை நம்ம பெருசா எடுத்துக்கல. ஏன் பெருசா எடுத்துக்கல அப்படின்னா, கடந்த 8 மாசமாவே தைலாபுரம் அணிக்கு விமல்வர்மன் பர்சனலா சொல்லிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் தைலாபுரத்தில் இருக்கிறவங்க வன்னியர்களுக்கு தேவை, ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐயா அவர்கள் நீடு, அதே போல ஜி.கே. மணியும் அருளும் காந்திமதியும் சுசிலாவும் காந்திமதியோட பிள்ளைகளும் எதற்காக சமூகத்துக்கு தேவை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதுக்கு தேவைன்னு நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேருங்க அப்படின்னு நாம சொன்னோம் அப்படின்னா, அதை காதலியே இவனுங்க வாங்காம எப்ப பாரு உட்காந்துக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு குறை பேசுறதும், சௌமியா அன்புமணி அவர்களால் தான் எல்லாமே நிகழ்ந்தது அப்படின்ற மாதிரி அவங்க மேல 1008 விமர்சனங்களை வைக்கிறதுமே தொடர்ச்சியா அவங்க இருக்கப்படும் பொழுது, இது 1 மாசம் பார்த்தாங்க, 2 மாசம் பார்த்தாங்க, 3 மாசம் 4 மாசம்னு கடந்த 8 மாசமாக இதே விஷயமா இருக்கு. ஏன் ஐயா அவர்கள் இந்த சமூகத்துக்கு தேவைனே இவனுங்க வாதம் பண்ணல, ஏன் ஜி.கே. மணி அருள் தேவைன்னு இவனுங்க வாதம் பண்ணல, ஏன் காந்திமதி தேவை அப்படின்ற விஷயமே இவனுங்க வாதம் பண்ணல. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஜால்ரா மட்டும்தான். இந்த ஜால்ரா மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்தா வெகுசன வன்னியர்களுக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு மதிப்பும் வராதுன்னு தொடர்ச்சியா விமல்வர்மன் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். சொல்லியும் கூட தொடர்ச்சியா அந்த வேலைகளை தவிர்த்துட்டு எப்ப பாரு அன்புமணி அவர்களை விமர்சனம் பண்றது, இவனுக்கு விமர்சனம் பண்றதை தாண்டி மேடை போட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாங்க. புரியுங்களா? அது கொஞ்சம் குறைஞ்சு போய் இப்ப இந்த சில்லறையை மட்டும் விமர்சனம் பண்றதையே வேலையா வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பாமக தொண்டர்கள் பார்த்து பொறுமையா இருந்தாங்க. இதுக்கு மேல பொறுமை நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரடியா களத்துக்கு இறங்கிட்டாங்க. களத்துக்கு இறங்கி சிலருக்கு சொல்லி புரிய வைக்கலாம், சிலருக்கு சொல்லாம புரிய வைக்கலாம், சிலருக்கு சொல்லியும் சொல்லாம அடிச்சுதான் புரிய வைக்க முடியும். அப்படின்னா அதுக்கான ஒரு சூழல்ல இறங்கியிருக்காங்க. ஏன்னா தனி மனித விமர்சனம் வேற, ஒருத்தங்களை கெட்ட வார்த்தையில பேசுறது வேற, ஒருத்தங்களை வேற விதமான விஷயங்களை சொல்றது வேற. ரியாலிட்டியில இல்லாத விஷயத்தெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. இது தைலாபுரத்துல இருக்கிற கும்பலுக்கு தெரியுதா தெரியலையா, புத்தின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு தெரியல. புத்தி இருந்தா ஏன் காந்திமதி அவர்கள் செயல் தலைவரா செயல்படுறாரு, ஏன் சமூகத்துக்கு தேவை, அவங்களால இந்த விஷயங்களை சமூகத்துக்கு செய்ய முடியும் அப்படின்னு ஆணித்தரமா மக்கள்கிட்ட போய் சேர்த்திருக்கணும். காந்திமதியோட பிள்ளைகளுடைய விஷயத்த ஆணித்தரமா எடுத்துட்டு போய் சேர்த்திருக்கணும். அதற்கான வேலைகள்ல தான் நீங்களும் ஈடுபட்டு இருக்கணும். ஆனா நீங்க அதை செய்யறீங்களான்னு கேட்டா கடந்த 8 மாசமா அதை பண்றதே கிடையாது. ஒரே குறிக்கோள், பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்பிளிட் ஆயிடுச்சு, நாம அங்க போயிட்டு பொறுப்பை வாங்கிட்டு கேட்டா மாநில பொறுப்பு அந்த பொறுப்பு நினைச்சுக்கிட்டு நமக்கு நாமே கொம்ப செதுக்கிக்கிட்டு இதெல்லாம் ஒரு வேலையா நினைச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களை பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இவங்களை, அதாவது நீங்க ஒரு தலைவர்களா சொல்றீங்கல்ல, காந்திமதியோ அருளையோ ஜி.கே. மணியோ இல்ல காந்திமதியோட பிள்ளைகளையோ மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்க முடியாது. அது ரியாலிட்டி கிடையாது. புரியுதா இல்லையா? மக்கள் ஒன்றும் முட்டாளும் கிடையாது. ஊருக்கு 2 பேர் நீங்க உட்காந்துக்கிட்டு சில்லறத்தனமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலைகளுக்கு வேணா தைலாபுரத்துல கூப்பிட்டு ஆள் இல்லைன்றதுக்காக பொறுப்பு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஒட்டுமொத்த மானமுள்ள வன்னியர்களும் அதை செய்ய மாட்டாங்கன்ற ரியாலிட்டி உங்களுக்கு புரியல அப்படின்னாவே அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அங்கிருந்து வெளியாயிருக்கணும். வெளியாகாம உட்காந்துக்கிட்டு நாம தான் பெரிய இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணா பார்த்தாங்க இதுக்கு மேல சரிப்பட்டு வராது அப்படின்ற இடத்துக்கு தான் களத்துக்கு இறங்கிட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அண்ணன்மார்களோ தம்பிமார்களோ எல்லாம் இவங்கெல்லாம் நமக்கு சொந்தக்காரங்க தான், சொந்த பந்தமா தான் இருந்தோம். இன்னைக்கு விமர்சன ரீதியாக கெட்ட வார்த்தைகளை பேசுற அளவுக்குலாம் நம்ம போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்கள நேரடியாக விமர்சனம் பண்றதை தாண்டிட்டு அவங்கள போயிட்டு அடிக்கிற விஷயங்கள்லாம் விட்டுட்டு நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, மீண்டும் மீண்டும் சொல்றேன், தைலாபுரத்தை நீங்க தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. அது இந்த சமூகத்துக்கு தேவை கிடையாது. புரியுதுங்களா? நம்ம பல முறை சொல்லிட்டோம். தைலாபுரத்தால இனிமேல் வன்னியர் சமூகத்துக்கு எந்த ஒரு நல்லதும் நிகழாது, எந்த ஒரு நல்லதையும் அவர்களால் செய்யவும் முடியாது. இது ரியாலிட்டி. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல நாம அவங்க வைக்கிற விமர்சனங்களை பெரும்பகுதியா கண்டுக்காதீங்க.
கடந்து போங்க. மார்ச் வந்து பாருங்க நம்ம பாதியில நிக்கிறோம், புரியுதுங்களா? இன்னும் வந்து பாருங்க சில வாரங்கள் தான் நம்ம எலெக்ஷனை சந்திக்க போறோம். அப்போ நம்ம களத்துல இறங்கி நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை எவ்வளவு தூரம் வலிமையாக நம்மளால மாற்ற முடியுமோ அதை நோக்கிய வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை தான் நாம முயற்சி எடுக்கணுமே ஒழிய இந்த தைலாபுரம் கும்பல் வந்து பாத்தீங்கன்னா இங்க வழக்கு போட்டாங்க, அங்க பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, அவன் அப்படி விமர்சனம் பண்றான் இப்படி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, கடந்துருங்க. அதாவது ஒருத்தனுக்கு சொல் புத்தியாவது இருக்கணும், இல்ல வந்து சுய புத்தியாவது இருக்கணும். தைலாபுரத்துல இருக்கிறவனுக்கு ரெண்டுமே கிடையாது, புரியுதுங்களா? தைலாபுரம் அணியை உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனுங்களுக்கு ரெண்டுமே கிடையாது. அவனுங்களுக்கு சமூக அக்கறை கிடையாது, சமூகத்தின் மீது எந்த உணர்வும் கிடையாது, சமூக புரிதல் கிடையாது, அடுத்த தலைமுறைக்கு எது தேவைன்றது அவனுங்களுக்கு தெரியாது. அவனுங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜால்ரா, அவனுங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அழிக்கணும். அடுத்த தலைமுறையுடைய தலைவரா இருந்தா கூட அவரை அழிச்சிடணும். அழிச்சிட்டு இவனுங்க எவன் பின்னாடி போய் நிப்பானுங்க தெரியாது, அது வேற கதை. திமுக பின்னாடி போய் நிப்பானுங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையோட நம்பிக்கையா இருக்கிற ஒரு நம்பிக்கையை அழிச்சு விட்டு இவனுங்க அவங்ககிட்ட போய் நிப்பானுங்களே தெரியாது. இவனுங்களுக்கு மானம், ரோஷம், சூடு சொன்ன எதுவும் கிடையாது. இவனுங்க யார்கிட்ட வேணாலும் போய் நிப்பானுங்க. ஆனா மானமுள்ள வன்னியர்கள் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிக்கிறது தான் உசிதம், அதுதான் வந்து பண்ணா சரி அப்படின்னு கடந்த 8 மாசமா நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தைலாபுரத்தை விட்டுருங்க. கடந்த காணொலியில அதான் சொல்றேன், தைலாபுரத்தை விட்டுருங்க, அது வேண்டாம், அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுரிட்டோம். உதிரி போனதை வந்து பார்த்தா அவங்க என்னவோ கதறிட்டு போட்டோம், என்னவோ செஞ்சுட்டு போட்டோம், புரியுதுங்களா? தலைமையை வந்து பார்த்தா அவங்களால அசைக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஒருபோதுமே அவங்க எடுக்க முடியாது, டேக் கேர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல அவங்களை கண்டுக்காதீங்க. நம்முடைய எதிரி திமுக தரப்புல இருக்கிறவனை நோக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய களத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம வலிமையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் மாறணும். ஸோ அப்போ இவங்க மேல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? கான்சென்ட்ரேட்டே பண்ணாதீங்க. முதல்ல இவனுங்கெல்லாம் கண்டுக்காதீங்க. நாய் வந்து மழையை பார்த்து குறைஞ்சா நாய்க்குத்தான் வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கண்டுக்காம போயிடுங்க, புரியுதுங்களா? கண்டுக்காம வந்து கடந்து போயிட்டே இருங்க. எவ்வளவு நாளைக்கு தான் குலைச்சிட்டு இருப்பான்? எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் குலைப்பானா? இல்ல எலெக்ஷன் முடிஞ்சும் குலைப்பானா? எவ்வளவு தூரம் தான் குலைச்சிட்டு போறாங்க? குலைச்சிட்டு கடகட்டும், விட்டுருங்க, கடந்து போங்க, புரியுதுங்களா? நம்மளுடைய வேலை அது கிடையாது. நாம 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் நாம போகணும், புரியுதுங்களா? விட்டுருங்க, தேவை கிடையாது, புரியுதுங்களா? அதையெல்லாம் தாண்டி பர்சனலா அவங்க வீடுகளுக்கு போறது எல்லாமே உங்களுடைய மன ரீதியாக உங்களுக்கு அவ்வளவு தூரம் வந்து சங்கடம் இருந்தா கடந்துருங்க. பொறுமை மிக அவசியம். அதாவது வந்து தற்குறிகளை வந்து எந்த காலத்திலையும் திருத்த முடியாதுங்க, புரியுதுங்களா? தற்குறிகளை நம்ம என்ன சொன்னாலும் வந்து திருந்தவும் மாட்டாங்க, புரியுதுங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான், புரியுதுங்களா? அவங்கள நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க, கடந்து போங்க. அதனால அம்மன் ஜல்லிக்கு அவனுங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, நமக்கும் வந்து நேர விரயம், புரியுதுங்களா? நேர விரயமா தான் வந்து இருக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயமே இதனால அடைய முடியாது, புரியுதுங்களா? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த தற்கொலைகளை வந்து கடந்து போகாம அவன் செய்கிற வேலைக்கு அவனே அனுபவிப்பான், புரியுதுங்களா? அவன் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நாம 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி வந்து பயணப்படுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இது போன்ற விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து நீங்க போகணும் அப்படின்னு அன்போட விமல்வர்மன் சொல்றேன், புரியுதுங்களா? உங்ககிட்ட நான் தான் சொன்னேன், இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை கிடையாது, சமூக பிரச்சனை, நம்ம சமூக பிரச்சனையா தான் பார்க்கணும் அப்படின்னு விமல்வர்மன் எப்படி சொல்லணும் அப்படியே தான் அனைத்து என் சொந்தங்களுக்கும் மறுபடியும் சொல்றேன், தைலாபுரத்தை கண்டுக்காதீங்க, தைலாபுரத்தை விட்டுொழிங்க, தைலாபுரத்தை விட்டுடுங்க. நாம அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னா அவருக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பலத்தை மிகப்பெரியதாக கொடுக்கணும், புரியுதுங்களா? இந்த சில்லறைகளை கண்டுக்காதீங்க. இவனுங்க என்னவோ பண்ணட்டும், இவனுங்க என்னவோ செய்யட்டும், புரியுதுங்களா? இவங்க எல்லாருமே சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிற சமூக வந்து விரோதிகள், புரியுதுங்களா? இவங்க வன்னியரா பிறந்ததுக்கு இவனுங்க வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து கூச்சப்படுவானுங்க. இன்னைக்கு அந்த கூச்ச நாச்சம் எதுவும் கிடையாது. அதனாலதான் இப்படியாப்பட்ட வேலைகளை சமூகத்துக்கு எதிராக செஞ்சுட்டு இருக்கிறானுங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால இவர்களை நீங்க கண்டுக்காம இவர்களும் ஒரு நாள் வந்து புரிந்து கொள்வார்கள், புரியுதுங்களா? எலெக்ஷன் முடிஞ்சாவே வந்து புரிஞ்சுப்பாங்க, அது வேற கதைன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படியாப்பட்ட ஆட்களை கண்டுக்காதீங்க, புரியுதுங்களா? என்னவோ கதறிட்டு போட்டோம், என்னவோ கத்திட்டு போட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தை நம்ம பலமாக்கணும், அந்த பலத்தை நோக்கி போங்க, மக்களை சந்திங்க. இந்த சில்லறைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நல்ல வன்னியர்களை வந்து மனமாற்றம் பண்ண வச்சு வந்து தைலாபுரத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பான் தெரியுமா? அப்படியாப்பட்ட வேலைகள் இருக்கிற வன்னியர்களை வந்து புரிய வைங்க, புரியுதுங்களா? 8 மாசமா நம்பிய வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடுத்தெருவில் தான் நம்பி போனவங்களாம் வச்சிருக்கிறாங்க தைலாபுரம், புரியுதுங்களா? அவங்க எந்த காலத்திலும் கூட்டணி அறிவிக்க போறது கிடையாது. பெரியவர் அவருடைய தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா யுக்தியே அதுதான்,
கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாரு. அறிவிச்சு நாமெல்லாம் அறக்க பறக்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடியே சண்டை போட்டுன்னு இருப்போம். திடீர்னு பார்த்தா அங்கிருந்து இங்க ஓடிடுவாரு, இங்கிருந்து அங்க ஓடியாந்துருவாரு. இதே வேலையை வந்து நம்ம கிட்ட ஜர்க் காமிச்சு இன்னைக்கு தைலாபுரத்துல வந்து நம்பி இருக்கிற ஒரு 10 பேருக்கும் அதே ஜர்க்கு தான் வந்து தைலாபுரத்துடைய பெரியவர் காட்டிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? முன்னையாவது பரவாயில்ல, ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு ரூபத்துல நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் சாதிக்க முடியாது, எதையும் வந்து பார்த்தீங்கன்னா பெற முடியாதுன்ற சூழலுக்கு வந்து தைலாபுரம் இருக்கு. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல அவங்கள நாம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டேக் கேர் பண்ணணும், அவங்கள ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும், அவங்கள வந்து எதுக்கு வந்து மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம போக வேண்டிய செல்ல வேண்டிய செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்றது 2026 சட்டமன்ற தேர்தல். புரியுதுங்களா? அதை நோக்கி பயணப்படுங்க. அன்பான வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் விமலவர்மன் சொல்லிக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்களுக்கும் சொல்லிக்கிறேன். தைலாபுரம் கும்பலை கண்டுக்காதீங்க. அது செல்லா காசு. புரியுதுங்களா? அது செல்லாத காசை நம்ம எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு கிழிக்கணும், எதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்க்கணும், எதுவும் கண்டுக்காதீங்க. புரியுதுங்களா? அப்படின்ட்டு போயினே இருந்துருங்க. அப்படியா? சரி இருந்துட்டு போ, அப்படி என்னவோ குழைச்சிட்டு போ அப்படின்னு கடந்து நீங்க வந்து போக வேண்டிய விஷயம், செய்ய வேண்டிய விஷயத்த செய்யுங்க. இவங்களை கண்டுக்காதீங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.